ஹாய் கைஸ், நான் உங்கள் மைக்கேல் ஃபிஷாபி. நான் உங்கள் மைக்கேல் பேசுகிறேன். இது வாழை இலை சாப்பாடுக்கு வந்துச்சு. சரி, ஓகே, யாரும் அதில் போட்டு சாப்பிடல. சரி, இந்த வாழை இலை என்ன பண்ணலான்னு பார்த்தேன். இப்போது கிளைமேட்டும் சரியில்லை. என்னோட ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஒயிட் ஸ்பாட் வந்ததுன்னு தெரில. வெள்ளை கலரில் ஒரு மாதிரி வால் கிட்ட ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. இந்த வாழை இலையை காய வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். காஞ்சிச்சுன்னா எப்படியோ பீட்டா ப்ரீடிங் போடலாம். அப்போ மொயினா கல்ச்சர் பண்ணலாம். டாஃப்னியா கூட நம்ம ஆர்டிமியா அந்த மாதிரி கேப்சூல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரோத்துக்கு நம்ம செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை இலையை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாழை இலையும் போட்டுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க, ஃபீமெயிலு. அதுவும் எஃப்சிசிபி தான். அந்த ஃபிஷ்ஷை நான் காட்டுறேன் இப்போது. இது நம்மளோட ஏலியன், பயங்கர டெரர். இவங்க நம்ம மாலி ப்ரீடிங் ஆயிடுச்சு, பல்ஜாகுது வயிறு. எப்படியோ அவங்க குட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் பார்க்கணும். இவங்க இருக்கிறாங்க, வரும்போது குட்டியை சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரில. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு தடையும் ப்ரீட் ஆகுது, ஆனால் குட்டி இல்லை. இதுதான் நம்மளோட எபிசிபி ஃபீமெயிலு. இதுக்கு புதிய ஒரு கண்டெய்னர் தான் போட்டிருக்கிறேன். அதுவும் 5 லிட்டரு பாட்டில். பார்த்தீங்கன்னா நல்லா பழகிடுச்சு. நம்ம வந்தாலே எட்டி பார்க்கும், மேலே வந்து நிற்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூமில் நம்மளோட பீட்டா பார்த்தீங்களா. இதில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஒயிட் ஸ்பாட் இருக்கும் பாருங்கள். ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். அது ஒயிட் ஸ்பாட்டா இல்லை வேறு எதுனாச்சும் இதுவான்னு தெரில. அது தெரிஞ்சுங்களா, குண்டா ஒரு மாதிரி வெள்ளையா வாலில். அது என்னன்னு தெரில, ஏதோ ஒட்டுண்ணியா இல்லை என்னன்னே தெரில எனக்கு. ஏன்னா ஒயிட் ஸ்பாட் இது வரைக்கும் நான் வளர்த்த மீனில் வந்ததே கிடையாது. பாருங்க, ஒயிட் ஸ்பாட் இருக்கும் பாருங்க. அதில் கிட்ட காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா, ஒயிட் கலரில் வாலில். அது என்ன டிசீஸா இல்லை எதுனாச்சும் எதுனாச்சும் ஓடிட்டு இருக்குதா, இல்லை இந்த இந்த என்ன சொல்றது, தர்மாக்கோல் அதில் ஒட்டிக்கிச்சா அப்படின்னு தெரில. நான் எடுத்து பார்க்கணும். பட் டெஸ்ட் பண்ண விரும்பல. நான் பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் இவங்க நேற்று வாங்கினேன் நான். அப்புறம் நைட்டு தண்ணி மாற்றினேன், திருப்பி காலைல ஃபீட் பண்ணேன். இப்போ திருப்பி இதை தண்ணி மாற்றணும். அப்பப்போ தண்ணி மாற்றினா லைவாகவே கொடுக்கலாம். அப்படி நம்மளால முடியல, நம்மளால சீக்கிரமாக வர முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே சால்ட் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சோன்னா அந்த பாக்டீரியா பாதி போயிடும். ப்ளஸ்ஸு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெடிசனையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அது கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு நம்ம கொடுக்கலாம். இதான் நான் சேர்த்து வச்சுருக்கிற கேன் தண்ணி, கேன் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 3 கேன் வாட்டரு. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நான் திரும்பவும் அதே கண்டெய்னரில் போட்டுருவேன். வடிகட்டிட்டேன் பாருங்கள். ஸ்கூபர் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதையும் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்கூபர்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த செல்லு கடையிலலாம் வச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இடுக்கி மாதிரி. நம்ம இப்போ பிளானட் டேங்கில் பிளான்ட் சொருகிறதுக்கு சின்னதாக வச்சுட்ருப்போம். அதே நம்ம பிளான்ட் சொருகிறதுக்கும் வைக்கலாம், சரிங்களா. ஏன்னா இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் பழசெல்லாம் தூக்கி போட்டுருன்னு சொன்னார். பழசு தூக்கி போடாதீங்கண்ணா, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்தேன், அவர் கொடுத்தாரு. நான் அதையும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் போட்டுட்டு திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே கண்டெய்னரில் புது தண்ணியை ஊற்றி ஓரமாக வச்சுருவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன். தட்டும் போது லைட்டாக செதறிச்சு, அதையும் நான் எல்லாரோட மீனுக்கும் நான் கொடுத்துருவேன். இந்த தண்ணி நான் பிடிச்சி வச்ச தண்ணி தான் பாருங்கள். இதோட வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும், அந்த வீடியோ இதுலேயே அட்டாச் பண்ணுறேன். கீழே விழுந்த அந்த வார்ம்ஸை எடுத்து நான் ஃபீட் பண்ணியிருப்பேன், அதையும் நான் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன் இதில்.
முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இதுதான் நான் அந்த வார்ம்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறேன். பாருங்கள், கீழே விழுந்த வார்ம்ஸ் எல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு கையில் செல்லையும் ஒரு கையில் இது பண்ணுறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல. இப்போ காட்டுறேன் பாருங்கள், வார்ம்ஸ் எப்படி சாப்பிட போகுது பாருங்கள். பார்த்தீங்களா, ஏலியன் பயங்கர வைலண்ட்டுங்க அது. எஃப்சிசிபி ஃபீமேல போட்ட அடி அடின்னு வச்சுது, அதனால தான் தனியாக போட்டேன். இவங்களும் நல்லா பழகுவாங்க. வார்ம்ஸ் இருக்கிறதுனால வார்ம்ஸ் போடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்பேன், நாளைக்கு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா டெய்லி வார்ம்ஸ் கொடுத்தோன்னா அவங்க அதுக்கே பழகிடுவாங்க, ஃபுட் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஒன் டே வார்ம்ஸ், ஒன் டே பெல்லட்டுன்னு கொடுத்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். இந்த என்னோட எஃப்சிசிபி மேல் வந்து எப்போவுமே ஃபுட்டு எடுக்காதுங்க, ஃபுல்லாக வார்ம்ஸு தான். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். தண்ணி ஃபில்லப் பண்ணிட்டேங்களா? அவ்வளோதான். அதோட காத்தோட்டமாக வச்சுருவேன். இதுக்கப்புறம் அவங்க கூடிட்டாங்கன்னா திருப்பியும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கண்டெய்னரில் இருக்கிறத எடுத்து நான் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நான் அங்கே டெட்ரா டைகருக்கு கொடுத்துருவேன். அப்படியே போட்டேன்னா அவங்களே பிடுங்கி சாப்பிட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் டெட்ரா இந்த இவங்களுக்கெல்லாம் டிசீஸ் வராது. ஏன் வராதுன்னா, இவங்களே வந்து அவங்க மேலே இருக்கிற ஒட்டுண்ணியை மாற்றி இவங்களே எடுத்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மீன் இது. எல்லாருமே டைகர் வளர்க்கலாம், ஈஸியான க்ரோத், ஈஸியான இது. ப்ரீடிங் மட்டும்தான் கஷ்டம். அந்த ப்ரீடிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல்ல குட்டிங்களுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுங்கள். ப்ரீடிங்லாம் ஈஸி தான், எல்லா மீனுக்கும் ப்ரீடிங் ஈஸி தான். ஆனால் இதோட அவ்வளோதான்.